நேரத்தில் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து மாம்பழ வீடியோ போட்டிருந்தோம். அது மாதிரி நண்பர்கள் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஒரு டன் மாம்பழம் வந்து இமா மசூத் வந்து நம்ம வந்து அந்த டாடா ஏசியில் வந்து அனுப்ப போகிறோம். வாங்க பறித்து எடை போட்டு டாடா ஏசியில் அனுப்புறதை வந்து உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பணிவான வணக்கங்கள். ஆட்டுக்குள்ளே போய் இமா மசூத் வந்து ஒரு டன் எடுத்து வைக்கிறோம். 1 hour later. பழம் வந்து பழுத்தே இருக்கு. அவர் குடுமா ஐயா இருக்கு அது வேணாம். இமாமு ஒரு சைடு மட்டும் தான் சூங்கி இருக்கு. மரத்திலே பழுத்த பழம். கத்தி எடுத்துட்டு வந்துடும். இமாம் வந்து எல்லா மாம்பழத்தோடும் இமாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மரத்திலே பழுத்ததுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பயந்துட்டீங்களா? பழம் பார்த்தீங்களா? இது வந்து இப்போ நம்ம தூரந்தரையில் இருக்கோம், ஆனால் வைக்க முடியாது. ஒரே இடத்துல கொண்டு போனோம்னா இந்த செடியோடு பறிக்கணும். இப்படி வச்சுக்கணும். செடியோடு பறித்து இந்த செடியோடு பறித்து அங்கே போய் உடச்சிக்கணும். இதை பாருங்க. ஒவ்வொரு பாக்ஸை வந்து மாற்றிக்கிங்க. வாங்க அப்படி லைவ்ல இருக்கு. டிங் 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 டிங். இந்த ஆர்கானிக்காக நம்ம வந்து விவசாயம் பண்ணி இப்படி வரவிடப்படும் இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா?
தந்தன 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 தானா ரெடி. இது வந்து காம்போட பறிக்கணுமா? காம்போட பறிச்சுங்காரு இங்கே வச்சுக்கோங்க. இப்படி உடச்சி இப்படி வைக்கணும். இது அங்கிட்ட பார்ப்போம். காலையில் டென்னிஸ் விளையாடுறது என்ன, அந்த வேர்வை உடஞ்ச ஜிம்முக்கு போகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி தோட்டத்துக்கு கொஞ்சமாக காலம் 1.5 கிலோ இருக்கும். இது மாதிரி வந்து இயற்கையான மாம்பழ தோட்டத்தில் வேலை பார்க்கணும். வேலை பார்த்தோம்னா உடம்பு குறையும். சும்மா ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்குது எல்லாம் மாம்பழ தோட்டத்தில் வேலை பார்க்கணும். எனக்கு மாம்பழ தோட்டம் இல்லை அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறீங்களா? கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஃபேமிலியோடு வாங்க. நல்லா உங்கள் தோட்டம் மாதிரி வந்து பழுத்த பழத்தை என்ன மாதிரி எல்லாம் சுவைச்சி ரசித்து சாப்பிடுங்க. இதை மாதிரி பாருங்க. இந்த மாதிரி பறித்து விடுவான். அப்படியா பாருங்க. பார்த்துக்குங்க, இப்படி தான் பறிக்கணும். சரியா? கீழே குனிகிறோம் நிமிடம்ல, அப்போ எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ். போடுறா போடுறா விஜய், போடுறா விஜய், போடுறா விஜய், போடுறா விஜய். போடுறா விஜய். அப்படி அப்படி பறிக்கணும். இது பூரா வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கு. இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸில் இறக்குப்பா. ஃபுல்லாக வந்து 22 கிலோ வச்சு போடலாமா? 33 கிலோ வச்சா 20 கிலோ கணக்கு. சரி. தாத்தா கடைக்கு துணி துணியெல்லாம் தேவையில்லை பாப்பா. எம்டி மட்டும்தான். அப்புறம் இரு அவர் பேப்பர் போடுவார். சரியா? நீங்கள் வாங்கி வச்சு போடணும். 1.5 கிலோ காய் வந்து இந்த மாதிரி வந்து ரெட்டிஸாக அந்த ஒரு க்ரீன்லேருந்து வந்து ஒரு அப்படியே வந்து மஞ்சள் கலரை மாறுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த மரத்துலேயே
செங்காயா பழுத்துருச்சு. இது வந்து இப்போ வந்து நம்ம இப்போ கொண்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஒரு வைக்கப்புள்ள இல்லை பேப்பரோ எனிஒன் அதில் தூக்கி வந்து சுற்றி வச்சோம்னா இது கல் இது மாதிரி இந்த கெமிக்கல் இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே பழுத்துரும். இதுதான் வந்து ஆள்லாம் வடியே கட்டிருக்கு. அம்மா நான் 2 காய் ஒதுங்க பார்த்தேன். நான் ஃபுல்லாக வந்து விளைஞ்ச காய் இந்த மாதிரி செந்நீராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வச்சதுமே எதுவுமே கல் எதுவுமே போட தேவையில்லை, வீட்டிலேயே பழுத்துரும். என்ன எடுத்தீங்க ஆள் பேருமா இது மாதிரி விலையை வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இஞ்சி காயிலே ஒடிச்சு விடுறது அது விளங்க மாட்டேங்குது. வெடிப்பு இல்லை, வெடிப்பு பேப்பர் அவ்வளோ போட்டு வச்சாங்கன்னா நம்ம அள்ளி போட்டுடலாம். பெட்டி நாங்கள் வெறிக்கி எடுத்து வச்சோம். இல்லை பேப்பர் போட்டு நம்ம போட்டு காய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காய் நல்லா இருக்குண்ணா. அவர் தான் நமக்கு ஒரு இதே. அதை எடுத்து போடுங்கப்பா. பெட்டி மெதுவாக வைடா காயை. தேங்காவை அடித்து பார்க்குற மாதிரி செங்கலை உடச்சி பார்க்குற மாதிரி 2 காய் கிட்டத்தட்ட 1.5 கிலோ ஒரு காய் இருக்குது. அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா செங்காய் பார்த்தீங்களா, இது செங்காயா. இப்போ வந்து மரத்துலேருந்து அப்படியே வந்து க்ரீன் ரெட்டிஸ்லேருந்து அப்படி வந்து எல்லோவாக அப்படி ஷேடாக மாறுது பார்த்தீங்களா, இது பேர் தான் செங்காய்மாங்க. இது இமாமசந்து வந்து டேரெக்டாக வந்து மரத்துலேயே வந்து அந்த அந்த எல்லோ ஷேடு வருது பாருங்கள். இந்த செல்ல ஷேடு தான் வந்து நம்மளுக்கு வந்து பழங்கிற அறிகுறியை கொடுக்குது. இந்த பழம் வந்து எதுவுமே கல் போட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஆர்கானிக்காக இந்த ஃபுல்லாக மேங்கோ வந்து ஆர்கானிக்காக இருக்கனால உங்களுக்கு வந்து எதுவுமே போட தேவையில்லை. இது வந்து எப்படின்னா அப்படியே பேப்பர் இருக்குது, நம்ம நியூஸ் பேப்பரை வந்து சுற்றி நம்ம வச்சோம்னாலே பழுத்துரும். இது வந்து ரெடி 2 நாளில் நம்ம வந்து அறுத்து சாப்பிட்லாம். ரொம்ப இதாக இருக்குது. அப்படி அடித்தா அப்படி பார்த்திங்கன்னா அப்படி தேங்காமல் டங்குன்னு சவுண்டு வருது. அந்தளவுக்கு விளைச்சல், காய் வந்து விளைச்சல். உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா டெலிவரி வேணும், நேராக வந்து அங்கே வாங்க. டெலிவரி வேணும்னா குறைஞ்சது 10 கிலோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அனுப்பி வைப்போம். உங்களோட அட்ரஸ்ஸு ஜிபேயில் பணம் போட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். குறைஞ்ச 10 கிலோ ஆர்கானிக். இது வந்து உடம்புக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. மேங்கோ மாம்பழம் திங்கணும், இந்த சீசனை வந்து கொண்டாடணும்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். எங்கே இருந்தாலும் சரி, ஃபாரின்கிறனாலும் அனுப்பி வைக்கிறோம். அதோட டெலிவரி சார்ஜ் மட்டும் தனி வரும். இது வந்து சூப்பரான இமாமசந்து வேணுன்னா கால் பண்ணுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு. Many unbearable hours later. மண் பரிசோதனை செய்திடுவீர். மண்ணில் சமச்சீர் முறையில் உரமிடவும், உர செலவை குறைத்திடவும், மண்ணில் உள்ள கலர் அலுமினிய சுண்ணாம்பு நிலையை அறிந்திடவும், மண் வளத்தை காத்து அதிக மகசூல் பெற்றிடவும் மண் பரிசோதனை செய்திடுவீர். தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் சிறுதானிய பயிர்களான மக்காச்சோளம், சோளம், கம்பு, குதிரைவாளி, ராகி போன்ற பயிர்களை பயிர் செய்திடுவீர். இத்திட்டத்தில் அனைத்து சிறுதானிய பயிர்களுக்கான விதைகள், பயிர் பாதுகாப்பு மருந்துகள், உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு கருவிகளை 50% மானியத்தில் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள வேளாண்